சேல்ஸ்ல படுத்துக்கிட்ட டாப் 10 மொக்க மரண பைக் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். தரமே இல்லாத வண்டின்னு சொல்லி பலதெல்லாம் பார்க்கறது இது எவன்டா பண்ணா அப்படின்னு சொல்ல ஒரு எமோஷன்னாலே தோத்து போச்சு. யமஹா பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ. Hello my dear great warriors, welcome to our channel TRFA. பைக் வந்து நமக்கு வெறும் வண்டி மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷன். அந்த எமோஷனோட விளையாடுறாப்புல சில கம்பெனிக்காரங்க நாங்க புதுவிதமான டிசைனை பண்றோம் அப்படின்னு சொல்லி சில விதமான டிசைனை பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டிசைனை பார்க்கறச்ச இதெல்லாம் எந்த புண்ணியமான செஞ்சது, அந்த புண்ணியனை மட்டும் என் கண்ணு முன்னாடி காட்டுடா அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அப்பேற்பட்ட டிசைனை ரிலீஸ் பண்ணி மார்க்கெட்ல படு தோல்வி அடைஞ்ச டாப் 10 மொக்க பைக்கு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன பைக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிச்சா அப்படின்னு உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்கு நீங்க மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒன்னு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். இதுல 10வது இடத்துல இருக்கிறது நம்ம சுசுகி இன்ட்ரூடர் 150. இந்த வண்டியை லான்ச் பண்றப்ப இது ரொம்ப செம க்ரூசியரான பைக், அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு செம பில்டப் பண்ணாங்க. ஸோ அந்த பில்டப்புக்கெல்லாம் மயங்கி மக்கள் போய் பார்க்கச்ச வண்டி என்னமோ புது விதமான டிசைன்ல தான் இருந்துச்சு. ஆனா உள்ள இருக்கிற இன்ஜினும் பழைய ஜிக்ஸரோட இன்ஜின் தான் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியை பார்க்கச்ச என்னமோ பெரிய சோப்பு டப்பாவை கவுத்து வச்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க பாருங்க. அச்சோ பாக்குறவங்க எல்லாருமே கண்ணு பட்டு போயிடும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டிசைன். இதெல்லாம் பார்க்கச்ச இது எவன்டா பண்ணா அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அது மட்டும் இல்லாம பில்லியன் உட்கார சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு அன்பேலன்ஸ்ல இன்னும் விண்வெளி ஓரத்துல மிதந்து போறாப்லயே உட்காந்துருக்கலாப்ல இருக்கும். எதுக்கு நம்ம உட்காந்துருக்கோம், பறந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறப்ப ஃபீலா இருக்கும். இந்த வண்டியை பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் சுசுகி அருமை, இந்த வண்டியை திருப்பி நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அடுத்தது 9வது இடத்துல ஹீரோ கரிஷ்மா. என்ன லூசுதனமா பேசுற, ஹீரோ கரிஷ்மாலாம் சொல்ற அப்படிங்கிறீங்களா? 2014 லான்ச் ஆன ஹீரோ கரிஷ்மா ZMR. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஹீரோ கரிஷ்மா அப்படின்னாலே காலேஜ் பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கனவு கண், என்ன சொல்லப்போனால் ஒரு மாஸ் ஹீரோவாக திகழ்ந்தது தான் ஹீரோ கரிஷ்மா. பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போன மாடல். இந்த சக்ஸஸை அவங்க தலைக்கணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ இறக்குறோம் பாரியா புது மாடல் டிசைனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரிஷ்மா ZMRன்னு சொல்லிட்டு 2014 போய் இறக்குனாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா EBR சேர்த்து இறக்குனாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியருக்கே காரணம் அப்படின்னு கூட சொல்லுவேன். என்னமோ டிசைனை பார்க்கச்ச என்னமோ முன்னாடி ஒரு ஒல்லியா பின்னாடி பார்த்தா குண்டா, மொத்தத்தில் ஒரு கோமாளி கட்ட போட்டாப்புல ஆயிடுச்சு. அந்த வண்டியை பார்த்தோன்னே மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு விரும்புனாங்களோ அந்த அளவுக்கு அதை சீ அப்படிங்கிற அளவுக்கு அது மாறி போச்சு. ஆக மொத்தம் டோட்டல் மார்க்கெட்டே இந்த வண்டி வந்து மண்ணை கவுற அளவுக்கு செஞ்சுடுச்சு. அடுத்தது 8வது இடத்துல பஜாஜ் V15. இந்த வண்டியை பல பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த வண்டிக்கு அவங்க கொடுத்த ஹைப்பே வேற மாதிரி, இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு ஹைப் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்க்கப்பலான INS விக்ராந்த் அந்த கப்பலோட இரும்புல இருந்து இந்த வண்டியை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சென்டிமெண்டான டச்சில் விளம்பரமே படுத்தினாங்க. சரி, கப்பலோட இரும்புல இருந்து உருவாக்கி இருக்காங்க, அப்ப வண்டி எந்த அளவுக்கு தரமா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் இதுல என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம் அப்படின்னா இந்த வண்டியாவே இருக்காது. அதான் கப்பலாட்டமே ஹெவி வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த ஹெவி வைப்ரேஷனால டோட்டல் மார்க்கெட்டுங்கிற கடல்ல மூழ்கிடுச்சு. அடுத்தது 7வது இடத்துல மஹேந்திரா சென்சரோ. இந்த வண்டியை லான்ச் பண்ணும்போதே பைக்குக்கு வந்து கார் கீயாட்ட ரிமோட் கீ கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைண்ட் மீ லேம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்பா இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற பட்சத்தில் தான் அவங்க வண்டியில் உள்ள இன்ஜினே அவங்க மறந்துட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பொக்கத்தனமான ஒரு இன்ஜினை அதில் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டி ரோட்ல அதிகமாக ஓடினதை காட்டிலையும் எங்கடா மெக்கானிக் ஷாப் இருக்கு, அதே மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கடா இருக்குன்னு தேடி ஓடினது தான் அதிகம். அதனாலே டோட்டல் மார்க்கெட்ல படுத்துருச்சு. அடுத்தது 6வது இடத்துல ஹோண்டா நவி. இந்த வண்டியை பைக் இல்ல இது ஸ்கூட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஊருக்குள்ள பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஆக்டிவா இன்ஜினை எடுத்து வச்சு ஏதோ சின்ன பிள்ளைங்க ஓட்டுற சைக்கிள் ஆட்டம் ஒரு டிசைனை பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பெட்ரோல் டங்க்கு கீழே துணி வைக்கிறப்பல பாக்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. பார்க்கச்ச எவனோ அரைகுறையா செஞ்சு வச்ச பொம்மையாட்டமே இருக்கும். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு நல்லதான் இருந்துச்சு, இருந்தாலும் இந்த டிசைனால ஆட்டத்துக்கு நீ கிடையாது, தூக்கிட்டு போ அப்படின்ட்டாங்க. அடுத்தது 5வது இடத்துல இருக்குது TVS ஜைவ்.
இந்த வண்டியை லான்ச் அப்ப விளம்பரப்படுத்த எப்படின்னா நீங்க கீர் போடலாம் ஆனா கிளட்ச் பிடிக்க தேவையில்லை அப்படின்னு. வாவ், செம டெக்னாலஜி, என்னது கிளட்சே இல்லாத வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஆச்சரியப்பட்டு வாங்கினாங்க. வாங்கினவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும், இதுக்கு நீங்க கிளட்சே கொடுத்துருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் செலவு ஹெவி ஆச்சு, இதுக்கு மார்க்கெட் அது காணாமே போச்சு. அடுத்தது 4வது இடத்துல மகேந்திரா மோஜோ. சரியான வண்டி, 300cc சூப்பர் வண்டி அப்படின்னே சொல்லலாம். அது டிசைன் பார்க்கச்ச ராத்திரில நம்ம ஆந்த முடிச்சிருக்கிறாப்ல ஹெட்லைட் டிசைன். அது மட்டும் இல்லாம 2 சைலன்சர் வேற, வண்டி வேற செம்ம வெயிட். இப்படிலாம் இருக்கிறச்ச சரியான நேரத்தில் அதுக்குரிய அப்டேட்டை கொடுக்காதனால மார்க்கெட் சரிஞ்சு போச்சு. அதனால நல்ல ஒரு வண்டி டிசைன்னாலே தோத்து போச்சு. அடுத்தது 3வது இடத்துல சுசுகி இனோசமா. இந்த வண்டி பார்க்கச்ச ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பைக்கிட்ட பெருசா வீங்கி போய் தான் இருக்கும். சரி, வண்டியோட டிசைன் தான் இவ்வளவு கேவலமா இருக்கு, இது ரேட்டை கேட்போம்னு சொல்லி கேட்டா அப்பவே இது 3 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. அம்மாடி, இம்புட்டு ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி பிரியர்கள் எல்லாம் திருச்சி ஓடுனதான் மிச்சம். அதுக்கு இந்த வண்டி சரிஞ்சு போச்சு. அடுத்தது 2வது இடத்துல யமஹா ஃபேசர் 25. யமஹாவோட FZ25 நாங்க டூரிங் பைக்கா மாத்த போறோம்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்த வண்டியை ஃபேசர் 25 மாத்தினாங்க. இந்த வண்டி முன்னாடி ஒரு ஃபேரிங் கொண்டு வந்தாங்க பாருங்க, ஐயோ ஐயோ அப்படி ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஹாலிவுட் படத்துல வர ரோபோட் மூஞ்சில யாரோ ஆசிட் அடிச்ச மாதிரி அப்படி ஒரு கொடூரமான ஃபேஸ். இந்த வண்டியோட லுக்கை பார்த்து யமஹா ஃபேன்ஸ் மோத கொண்டு ஐயா சாமி நாங்க FZ ஓட்டிக்கிறோம், ஆளை விடுங்கன்னு சொல்லி கும்பிட்டு போனனால இந்த வண்டியோட சேல் படுத்து போச்சு. அடுத்தது 1வது இடத்துல இருக்குது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். என்னடா சொல்ற, ஹிமாலயனா அப்படிங்கிறீங்களா? உண்மைதாங்க, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் BS3. அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு லடாக்கெல்லாம் போறதா இருந்தா இதை விட வேற பெஸ்டான வண்டியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கினவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏமாற்றமே அந்த வண்டியோட சேஸ் தான். நீங்க லடாக் இல்ல ஹில்ஸ் இந்த மாதிரிலாம் ஏறி கட்ட முடியும், அந்த வண்டியை ஓட்டும் போதுதான் அதோட சேஸ் டபக்குன்னு புட்டுக்கிட்டு போயிடுது. ஸோ இது தரமே இல்லாத வண்டின்னு சொல்லி பல பேர் முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வண்டி ஓட்டும் போது வண்டி சத்தத்தை காட்டணும், அதுல இருக்கிற மற்ற பார்ட்ஸ்ல இருந்து வர்ற சவுண்டு ஹெவியான நாய்ஸா இருந்துச்சு. அதனாலே இந்த வண்டியை பல பேர் விரும்பாம அதை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ராயல் என்ஃபீல்டு பல விதமான அப்டேட்டை கொடுத்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா மாத்திருக்காங்க. அப்படின்னா நிச்சயமா ராயல் என்ஃபீல்டுக்கு கிளாப் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு ஃபெயிலியரா ஆக வேண்டிய ஒரு மாடலை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்காங்க. ஓகே வாரியர்ஸ், இதுதான் சேல்ஸ்ல படுத்துக்கிட்ட டாப் 10 மொக்க மரண பைக்கு. இந்த வண்டியில ஏதாச்சும் ஒன்று நீங்க ஓட்டி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, அது என்ன வண்டி, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குன்னு. ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுங்க. சேஃபா ரைட் பண்ணுங்க, குடும்பம் மிக்க மிக்கல. அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் TRFA. பை பை. Trident Riders vroom vroom, ஜெயிச்சு முடிப்போம். Trident Riders vroom vroom, let's go.